அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 55வது அதிகாரமாக உள்ள செங்கோன்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 541வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். செங்கோன்மை என்பதற்கு நீதி தவறாமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது 541வது திருக்குறளுக்கு நாம் செல்வோம். ஓர்ந்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய் அஃதே முறை. ஓர்ந்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய் அஃதே முறை. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஒருவர் செய்த குற்றத்தை நன்கு ஆராய்ந்து யாரிடத்திலும் நடுவுநிலை தவறாமல் சரியான தீர்ப்பு வழங்குவதே சிறந்த நீதியாகும். மீண்டும் பொருள்: ஒருவரின் குற்றத்தை நன்கு ஆராய்ந்து நடுவுநிலை தவறாமல் சரியான தீர்ப்பு வழங்குவதே சிறந்த நீதியாகும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் எப்பொழுதும் யாரிடத்திலும் நடுவுநிலை தவறாமல் இருந்தமையானால் நிச்சயம் நமக்கும் வாழ்வில் வெற்றி பயக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.